ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்காக விசேஷமாக்கி கொள்ளட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் விசேஷமாக்கி கொள்ள, ஆண்டவரே, இதை உமக்கென்று நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் நாட்களை எங்களுக்கு நியமித்து தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசும் ஆண்டவரே, அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். பொதுவாக இந்த வசனத்தை ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைகளிலும் நாம் வாசிக்க கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின ஒரு காரியம், ஒருவேளை ஒரு வருஷத்தை நாம் முடிக்கிறோம், 2014வது வருஷத்தை முடித்து 2015வது வருடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். ஒருவேளை நாம் இந்த நாட்களிலே நம்மை நாம் நிதானித்து பார்த்து கொள்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நாள். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வரும்போதெல்லாம் நாம் இப்படி நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை நிதானித்து அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வசதியாக இருக்கும். வாசிப்போம், நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளிலெல்லாம் நிலைவரப்படும் பட்டிருப்பதாக. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். நம்ம கடந்து வந்த பாதைகளை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 2014வது வருஷத்தினுடைய கடைசி வாரங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் தான். ஆனால் நாம் கடந்து வந்த பாதைகளிலே நம்முடைய நடைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நம்மை நிதானித்து அறிவோம் என்று சொன்னால், நிச்சயமாக புதிய ஆண்டு என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வருஷத்தினுடைய கடைசி நாளில் மாத்திரம் ஏதோ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள் போவது ஒருவேளை அநேக கிறிஸ்தவருடைய வழக்கமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே இந்த நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது என்பதை சீர்தூக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலும் கூட நாம் அதை வாசிக்கிறோம். எரேமியா 16:17. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வழிகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நாம் 2014வது வருஷத்துல கடந்து வந்த எல்லா வழிகளையும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் அவருக்கு மறைவானது இல்லை. நம்ம பல நேரங்களில் வந்த பாதையை மறந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கடந்து வந்த பாதையை எப்படி நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு செய்தியாக நாம் இரண்டு மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2014வது வருஷத்திற்கு ஒருவர் என்றும் 2015வது வருஷத்திற்கு ஒருவர் என்றும் ஜோடான ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நம்ம கடந்து வந்த பாதைகளில் அப்படி சிலருடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய அனுபவங்களை அவர் மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா!
கர்த்தர் நம்முடைய பாதைகளை மாற்றி அமைக்க போகிறார். நம்முடைய வழிகளை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை யாருமே பாவம் செய்யாம பரிசுத்தமா இந்த வருஷம் முழுசும் வாழ்ந்துட்டேன், இல்லை இந்த ஒரு நாள் கூட நான் இந்த வருஷத்துல நான் விழல தவறல என்று சொல்ல முடியாது. பல சிக்கல்கள், பல போராட்டங்கள், பல இடையூறுகள், பல தடைகள் நம்முடைய ஜீவியத்தில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த நாட்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்து கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம நடைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரியாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சில ஜோடான நபர்களை ஆண்டவர் வைக்க ஏவினார். இன்றைக்கு நான் அதை குறித்து தியானித்த போது வேதத்திலே ஒரு சில நபர்களை நான் வைத்து அவர்களை 2014 வருஷத்திற்கு ஒருவர் என்றும் 2015 வருஷத்திற்கு ஒருவர் என்றும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை நீங்கள் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம பிராக்டிக்கலா சில காரியத்தை இன்றைக்கு நம்மளை நாமே நிதானித்து அறிய போகிறோம். பிராக்டிக்கலா நம்ம பேச போகிறோம். வாசிக்கலாமா? வேதத்தை எனக்காக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு வருவோம். 1 அதிகாரத்திற்கு என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 1, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தின் அங்கே 2 நபர்களை பார்க்கிறோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள், அதாவது பெனினாள், அவளை அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே 2 பேரை பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும், எல்கானாவுடைய 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் பெனினாள், இன்னொருத்தி பெயர் அன்னாள். அன்னாளை குறித்து வாசிக்கும் போது வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. ஆனால் பெனினாள் யார் என்று சொன்னால், அன்னாளை அள வைத்து கொண்டே இருப்பாள். அன்னாளை மனமடிவாக்கின பெனினாள். ஆனால் இந்த அன்னாள் அழுது கொண்டேதான் இருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, 2014 வருஷத்தை நான் பெனினாளின் வருஷம் என்றும், பார்க்க போகிற நாம் சந்திக்க போகிற வருஷமானது ஒரு அன்னாளின் வருஷம் என்றும் நான் இந்த நாளிலே அறிக்கையிட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 2014 வருஷம் ஒருவேளை உங்களை யாரோ அழ வச்சிருக்கலாம், உங்களை யாரோ மடிய செஞ்சிருக்கலாம், உங்களை யாரோ வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற ஆண்டு நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்முடைய முகம் துக்க முகமாயிராமல் இனி மகிழ்ச்சியால் நாம் நிரப்பப்படுகிற ஒரு வருடமாக கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த நாளினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், 2014 வருஷத்தை நான் பெனினாளின் ஆண்டுன்னு சொன்னேனே. ஏன் என்று சொன்னால், ஒருவேளை கடந்து வந்த இந்த 2014 வருஷத்துல நாம் யாரையாவது மனமடிய செய்திருந்தால், மனமடிவை ஏற்படுத்தி இருந்தால், நம்ம ஒரு சில நேரங்களில் சிலரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், சிலரை அள வைத்திருக்கலாம், சிலரை வேதனைப்படுத்தி இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட வருஷமா இந்த 2014 வருஷம் வந்திருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம யாரையும் ஆற்றுனோமா, தேற்றினோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா யாரையும் வேதனைப்படுத்தினோமா? யாரையாவது ஒருவேளை அள வச்சு நம்ம வேடிக்கை பார்த்தோமோ? யாரையாவது ஒருவேளை அள வச்சு நம்ம அவங்க அழுகைய கண்ணீரை ரசிச்சோமோ? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பத்தில் யாரையாவது மனமடிய செஞ்சிருக்கலாம், சொந்த குடும்பத்தில் யாரையாவது வேதனைப்படுத்தி இருக்கலாம், யாரையாவது நம்முடைய வார்த்தையினால நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி நம்முடைய வார்த்தையினால காயப்படுத்தி இருக்கலாம். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. பெனினாள் அன்னாளை பார்க்கும்போது இளக்காரமா பார்த்தா. அன்னாளை பார்க்கும்போது அங்கே அன்னாளுக்கு குழந்தை இல்லாததை அவ சொல்லி காட்டி குத்தி காட்டி வருஷந்தோறும் அள வைத்தவள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம யாரையாவது அள வச்சோமா? யாராவது இந்த வருஷத்துல நம் நிமித்தமாக கண்ணீர் வடித்தார்களா? சொந்த குடும்பத்தை யோசித்து பாருங்களேன். நம்முடைய மனைவியா இருக்கட்டும், ஒருவேளை நம்முடைய கணவனா இருக்கட்டும், ஒருவேளை அவங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் நம்ம ஒருவேளை அப்படி பேசி, அவங்க நிலைமையை புரிந்து கொள்ளாம அவங்களோட கூட வாக்குவாதம் செஞ்சு, அவங்களுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்ளாமல் அவங்களோடு கூட சண்டையிட்டு,
அப்படி ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம கடந்து வந்தோமா, 2014 வருஷம் முடிந்து போகட்டும். இந்த பெனினாளின் அனுபவங்கள் முடிந்து போகட்டும். இந்த வருடம் இனி வரப்போகிற நாட்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நாளின் ஆண்டாக மாறுவதாக. ஹல்லேலூயா. அந்நாளின் ஆண்டாக மாறட்டும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லும்போது அங்கே வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். மனமடிவாக்கினார்கள். யாரை மனமடிவாக்கணும்? நம்ம யாரை வேதனைப்படுத்தணும்? சில நேரம் ஆண்டவரை நம்ம மனமடிவாக்கி இருக்கிறோமா? வாசித்து பாருங்களேன். எரேமியா 7ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். யாரை மனமடிவாக்கி இருக்கிறோம்? இந்த வருஷத்துல தேவனை மனமடிவாக்கி இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஒருவேளை பெலினாளின் அனுபவம் என்ன? யாரையோ ஒருத்தரை அள வைக்கிறது, யாரையோ ஒருத்தரை மனமடிவாக்குவது, யாரையோ ஒருத்தரை கஷ்டப்படுத்துவது, யாரையோ ஒருத்தரை துக்கப்படுத்துவது. வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, நிதானிப்போம். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், யார் அப்படி மனமடிவாக்கணும்? ஒருவேளை நம்ம பிள்ளைகளை மனமடிவாக்கி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். பெனினால் செய்யாத ஒன்றை நாம் செய்ய போகிறோம். பெனினால் போய் அண்ணாள் கிட்ட, சாரி அண்ணாலே என்னை மன்னிச்சுன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இந்த சுத்திகரிப்பு நாளானது, அண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னதை நீங்க ஞாபகப்படுத்துறேன் மறுபடியுமாக. நாம் தேவனோடும் ஒப்புரவாக கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சக மனிதர்களோடும் ஒப்புரவாக கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சுத்திகரிப்பு. நான் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நான் யாரையோ ஒருத்தரை மனமடி வாக்கிட்டு அவர்களோடு கூட ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால், இந்த பெனினாளின் அனுபவம் தான் மறுபடியும் 2015ஆம் வருடத்துக்குள் பிரவேசிக்குமே தவிர அது மாறாது. மாறுவோம். நம்ம வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை அவங்கள சந்திக்கல, இந்த வருஷ கடைசிக்குள்ள நம்ம மணிமடி வாக்குனவங்க, நம்மளால் அழுதவங்க, ஒருவேளை அவங்கள சந்திக்க முடியலன்னு சொன்னா, தயவு செய்து இந்த வாரங்களிலே ஒரு கடிதம் எழுதுவோம், அல்லது ஒரு இமெயில் அனுப்புவோம், அல்லது த்ரூ மொபைல், த்ரூ ஃபோன் அவங்க கிட்ட பேசுவோம். நான் இந்த வருஷத்துல உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், ஏதோ ஒரு விதத்துல நான் தவறு செய்துட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லும்போது நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும்? நீயா தப்பு செஞ்ச, அவங்க தானே தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நம்மளோட கூட நம்ம இன்னொரு ஒரு பெரிய ஒரு சத்தம் நம்மளோட போராடும். தைரியமா சொல்லுங்க, நான் முந்தி இந்த விஷயத்துல ஒப்புரவாக போகிறேன். ஹல்லேலூயா. ஒப்புரவாகிறதுல முந்திக் கொள்வோம் என்றால், எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர், இளைய மகன் அப்பா விட்டு ஓடிட்டான். ஆனா அப்பா கிட்ட அவன் தயங்கி வந்தான். தப்பு செஞ்சவன் அவன் தான். அப்பா கால் மேல கால் போட்டு வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கலாம், இல்ல மீசியை முறுக்கிட்டு பார்க்காததை போல வாழ்ந்திருக்கலாம் அப்பா. ஆனா அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? இளையவனை பார்த்த உடனே ஓடினார். இந்த அன்பு தான் கிறிஸ்தவ அன்பிலே காணப்பட வேண்டும், கிறிஸ்தவ வாழ்விலே காணப்படணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் செய்வோம். யாரை நான் மனமடிவாக்கினாலும், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்துல வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை நம்ம துக்கப்படுத்திட்டோமோ, ஆவியானவர் ஒருவேளை துக்கப்படுத்திட்டோமோ இந்த வருஷத்துல, எந்த விதத்திலாவது ஆவியானவர் நம் நிமித்தமா துக்கப்பட்டாரா? பேச்சில், நடக்கையில, அனுதின நம்முடைய பணிகளிலே ஆவியானவர் துக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம மறுபடியும் ஒப்புரவாவோம். இந்த இடம், இந்த நாள் மிஸ்பாவாய் மாறட்டும். ஹல்லேலூயா. யாக்கோபும் லாபானும் கூடின அந்த இடம் மிஸ்பா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து தேவனோடு ஒப்புரவாக வைத்து மறுபடியுமாய் தேவனை தேட வைத்த அந்த இடத்தின் பெயர் மிஸ்பா. இன்றைக்கு அந்த இடம் மிஸ்பாவாய் மாறட்டும். எந்த மனிதர்களை துக்கப்படுத்தி மனமடிய செய்தோமோ, இன்றைக்கு அவர்களோடு கூட கை கோர்ப்போம், அவர்களை சமாதானப்படுத்துவோம். ஒருவேளை தேவனோடு நம்ம இன்னைக்கு வேதனையோடு கூட தேவ சமூகத்தில் கிட்டி சேர முடியாதபடி ஏதோ ஒரு பகை இருக்குமானால், இன்றைக்கு இந்த இடம் மிஸ்பாவாய் மாறட்டும். பழைய அனுபவம், பெனினாளின் அனுபவம், 2014ஆம் வருஷம் பெனினாளின் அனுபவமா இருக்கட்டும், முடிந்து போகட்டும். வரப்போகிற ஆண்டு
நமக்கு அந்நாளின் ஆண்டா இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இரண்டாவதாக இன்னொரு ஜோடி நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், ஆனால் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரூத் 1ஆம் அதிகாரம். நமக்கு நன்றாய் தெரியும், மோவாபிய பெண்களாகிய இவர்கள் அங்கே நகோமியோடு கூட, நகோமியாகிய தன் மாமியோடு கூட, அவர்கள் தன் புருஷனை இழந்ததற்கு பின்பு, மாமனை இழந்ததற்கு பின்பு பெத்லகேமுக்கு மறுபடியுமாக மோவாப்பிலிருந்து மாமியோடு புறப்பட்டு வந்தாங்க. நல்ல துவக்கம். அந்த ரூத் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இங்க 2 நபர்களை பார்க்கிறோம். ஒருத்தி பெயர் ரூத், இன்னொருத்தி பெயர் ஓர்பாள். இந்த ரூத் 2015வது வருஷத்தின் அடையாளமா இருக்கட்டும், இந்த ஓர்பாள் என்பவள் 2014வது வருஷமா இருக்கட்டும். இந்த ஓர்பாளின் அனுபவங்கள் முடிந்து போகட்டும், இனி ரூத்தின் அனுபவமாய் நம்முடைய அனுபவம் மாறட்டும். ஹல்லேலூயா. 2014 வருஷத்துல என்ன நடந்தது? உண்மையா கொஞ்சம் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி யோசித்து பார்த்தேன். 2014 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த வருஷத்தை, அந்த நாளை கடந்து தான் வந்திருக்கோம். அன்னைக்கு நம்ம எடுத்த தீர்மானம் இல்லையா? என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம்? பொதுவாக நம்ம தீர்மானம் எடுத்தால் எழுதுறதே இல்லை. ஆனால் எல்லா கிறிஸ்தவங்களும் புது தீர்மானம் எடுக்கிற நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் வந்துட்டா நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஏன் எடுக்கிறவங்க எல்லாரும் சபைக்கு போகிற அத்தனை பேரும் தீர்மானிச்சு, ஆண்டவரே இனி நான் அப்படி இருப்பேன், இனி நான் ஒழுங்காக இருப்பேன், இனிமே கோவப்பட மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஓர்பாலும் சரி ரூத்தும் சரி இருவருமாக மாமியோடு கூட இணைந்து வந்தார்கள். நாங்கள் உங்களை கூட வரோம், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் வந்தவர்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? பாதி வரும்போதே அவர்களுக்குள்ளாக அந்த மாற்றம் வர ஆரம்பித்தது. நகோமி பார்த்து சொல்றா, ஓர்பாலும் ரூத்தையும் பார்த்து, நீங்க 2 பேரும் போங்க, இதுக்கு மேல என் கூட வந்து என்ன பிரயோஜனம், புறப்படுங்கள். ஓர்பாள் என்ன செய்தா தெரியுமா? எவ்வளவு தூரம் வந்தாலும் தெரியாது, புறப்பட்டது உண்மை. ஆனால் அவளுடைய தீர்மானம் பாதியிலேயே தோற்று போனது. அவளுடைய தீர்மானம் பாதியிலேயே நின்று போனது. 2014வது வருஷம் ஒரு பின்மாற்றத்தின் வருஷமாக இருந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுத்திகரிப்பின் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, இந்த பின்மாற்றத்தினுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கோடு நின்று போவதாக. அல்லேலூயா. எத்தனை நேரங்கள், எத்தனை பின்மாற்றங்கள்ல ஆண்டவர் எத்தனை வாய்ப்புகளை நமக்கு தந்தார். ஆனா ரூத் சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் பெரியதை குறித்து நீங்க பேச வேண்டாம், இதுக்கு மேல நீங்க பேச வேணாம். இனி உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இனி உம்முடைய அந்த நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுவீரோ அங்கதான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். இனி நம்ம 2 பேரும் பெரியதை குறித்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி ரூத் அங்கே பிடிவாதமாக பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை அந்த ஓர்பாளின் அனுபவங்கள் இந்த வருஷத்துல நமக்கு வந்துச்சு. தீர்மானம் எடுத்து 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 தோற்று போன அனுபவங்கள். ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த தீர்மானங்கள், விழுந்ததற்கு பின்பு எடுத்த தீர்மானங்கள், திரும்ப எத்தனை முறை விழுந்திருக்கிறோம், திரும்ப எத்தனை முறை பின்மாற்றங்கள் வந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். செஞ்சுட்டு 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 எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்போம் இந்த வருஷத்துல. கேட்ட மன்னிப்புல எத்தனை நேரங்கள் நாம் நின்று இருக்கிறோம். ஐயோ ஏற்கனவே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், திரும்ப நான் மறுபடியும் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை முறை அந்த தீர்மானங்களிலே நிலைத்திருந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருஷத்துல பின்மாற்றங்களோடு கூட நாம் கடந்து வந்திருப்போம் என்றால், இன்னைக்கு இந்த ஆராதனையில பின்மாற்றத்தோடு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கேன். நான் உணர்றேன். பின்மாற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மறுபடியும் எழும்புவோம். அன்றைக்கு அந்த ரூத் அந்த நகோமியை பிடித்து கொண்டது போல நீங்களும் நானும் கர்த்தரை பிடித்து கொண்டு அந்த வெற்றி நடை போடுவதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் சிலருக்குள்ள இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? பின்வாங்கிட்டேன், நான் விழுந்துட்டேன், உடனே எழும்ப முடியாது, போக முடியாது, இனி வாழ்க்கையில மறுபடியும் போக முடியாதுன்னு சொல்லி அநேகர் குற்ற மனசாட்சியோடு விழுந்த இடத்துல விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படி அல்ல.
தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? விழுந்தாலும் திரும்ப எழும்ப ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். என்னைக்கோ ஒரு நாள் தப்பு செஞ்சிருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் விழுந்திருக்கலாம். ஐயோ நான் விழுந்துட்டேன் விழுந்ததையே யோசித்து எழும்ப முடியாமல் தடுமாற்றத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தூக்கி எடுக்க நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாக உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்றால் பிசாசு கையாளுற ஒரு பெரிய ட்ரிக்கே அதுதான். விழுந்ததுக்கு அப்புறம் பின்வாங்கினதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஆண்டவனை வெறுத்துட்டாரு, இதுக்கு மேல நீ கிடையாது, நீ எழும்ப முடியாது, நீ பிரகாசிக்க முடியும் சொல்லி 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 குற்ற மனசாட்சியில சாகடிச்சிருவான். ஆனா ஒரு உண்மை, தேவன் மீண்டும் நம்மை எழுப்பிவிட அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்தவனுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். மேவிபோசேத் என்ற ஒரு இளைஞன், சவுலினுடைய பேரன், யோனத்தானுடைய மகன், அப்பாவும் தாத்தாவும் மரித்த அன்றைக்கு மேவிபோசேத்தை அந்த தாதி தூக்கி கொண்டு ஓடினாள். அவள் ஓடி போகிற அவசரத்திலே மேவிபோசேத் 5 வயதா இருந்தான், கீழே விழுந்து அவள் கீழே போட்டான் பிள்ளைய. கீழே விழுந்து அவன் முடவனாயிட்டான். 2 காலும் முடவனாகி அவன் கேட்பாரற்று கிடந்தான். ஒரு நாள் தாவீது நினைவு கூறுகிறார், அந்த சவுலினுடைய வீட்டில் நான் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டுமா? பாருங்க, உடனே சொல்றாங்க, மேவிபோசேத் 5 வயதா இருக்கும்போது விழுந்தவன் கிடக்குறான். அவன் தாடி வளர்த்துக்கிட்டு அவன் ஒரு பழைய துணியை போட்டுட்டு அவன் கேட்பாரற்றவனாய் கிடந்தான். விழுந்தவன் விழுந்த இடத்துல கிடக்குறான். ஒரு அழைப்பு வந்தது, ஒரு வாய்ப்பு வந்தது. மேவிபோசேத் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். வர முடியாதுன்னு சொல்லல, எழும்பினான். சுத்திகரிப்பு நடந்தது. எழும்பினான், தன்னுடைய தாடியை சிரைத்து கொண்டு புது வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஓடி வருகிறான். தாவீதுக்கு முன்னால சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார். நீ விழுந்து கிடக்கலாம். போன இந்த 2014 வருஷம் பிப்ரவரி மாசம் அல்ல மார்ச் மாசம் விழுந்திருக்கலாம். விழுந்த இடத்திலேயே கிடந்துட்டு இந்த ஆராதனையில விழாததை போல வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி வந்து தேவ சமூகத்துல விழுந்துட்டோன்னு சொன்னா கர்த்தர் அங்கேதானே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆண்டவரை ருசிச்சுட்டு, ஆண்டவருடைய அந்த அந்த அன்பெல்லாம் ருசிச்சுட்டு திரும்ப போய் உலகத்தின் அசுத்தங்களை விழும்போது அங்கே ஒரு மோசமான நிலைமை உருவாகி விடுகிறது. நான் யோசித்தேன், இந்த ரூத்தினுடைய அந்த தீர்க்கமான பார்வை, அந்த ரூத்தினுடைய தூர பார்வை, அவளுடைய விசுவாச பார்வை, நான் இன்னைக்கு என் மாமியை பிடிச்சிக்கிட்டா எனக்கு நல்லா தெரியும் இனி என்னுடைய நிலைமை இதுவரைக்கும் இருந்த நிலைமை காட்டிலும் இனி வரப்போகிற நிலைமையானது மகிமையுள்ளதாய் மாறும் என்று அவள் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பற்றி கொண்டு திரும்ப எழும்பிட்டோன்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய பின்னிலைமை காட்டிலும் இனி வரப்போகிற நிலைமையை மகிமை உள்ளதாய் மாற்றுவார். இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைய, இல்லை என் மனசாட்சி ஒத்துக்கல, நான் பாவிதான், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி ஒருவேளை இன்னும் மோசமான நிலைமைக்கு போனால் அதைதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எச்சரிக்கையோடு எழுதுகிறார். அப்படி நாம் ஒருவேளை பின்மாற்றத்தை விட்டு வராத பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நிலைமை கேடுள்ளதாய் மாறிவிடும். மனம் திரும்புவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை இன்றைக்கு பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 70 பேர் போய்விட்டார்கள். போன போது எஞ்சி இருக்கிற 12 சீஷர்களை பார்த்து யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 66, 67, 68ஆம் வசனத்திலே தம்முடைய எஞ்சி இருக்கிற 12 சீஷர்களை பார்த்து கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ?
அப்போ பேதுரு அவங்களுடைய சார்பில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எங்கப்பா போவோம்? எங்கப்பா போவோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு விசை கூட ஆண்டவரை பார்த்து எங்கப்பா போவோம்? விழுந்தாலும் எழுந்தாலும் எங்களுக்கு யாருப்பா இருக்கான்னு சொல்லி மீண்டுமாய் வந்து அவருடைய பாதத்தை கட்டி நாம் இன்னைக்கு பிடிப்போம் சொன்னா, இயேசு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மறுபடியுமாய் நம்முடைய தேவன் அவர் நம்மை அணைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யாருப்பா இருக்கா? எங்கப்பா போவேன்? ஒரு விசை கூட ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பின்மாற்றத்தை விட்டு எழுந்து தூசியை உதறிட்டு எழுந்து தேவன் நமக்கு ஒரு புது வல்லமையை கொடுக்க போகிறார். ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை நமக்காக எழுத போகிறார். இனி ஒரு புதிய ஆரம்பம் நமக்காய் காத்திருக்கிறது. இனி என்னுடைய வாழ்க்கை ஓர்பாலின் அனுபவம் அல்ல, இனி ரூத்தின் அனுபவமாய் என் அனுபவம் மாறப்போகின்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு பழைய நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு நீங்க எழும்பி பாருங்க. கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு செல்வார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? இனி பழைய நிலைமைகள் அல்ல, இனி பழைய சூழ்நிலைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய அனுபவங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னொரு மூன்றாவது ஒரு ஜோடியை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன் பெண்ணினாலை குறித்து, மனமடிவாக்கினாள். அன்னாள் அங்கே தன்னுடைய துக்கத்தை விட்டு வெளியே வந்தவள். இரண்டாவதாய் சொன்னேன் ஓர்பால், அங்கே மாமியை அவள் விட்டு விட்டாள். வந்தவ நல்ல துவக்கம் தான், துவக்கத்தினுடைய பாதியிலேயே அவள் அங்கே மறுபடியுமாய் தன்னுடைய பழைய நிலைக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத் அப்படி அல்ல. வந்ததினால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் பட்டியலிலே அங்கே அவள் இணைக்கப்படுகிறாள். தாவீதினுடைய பாட்டின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தாவீதினுடைய அந்த அந்த சந்ததியில அந்த ரூத்தினுடைய பெயர் வருவதற்கு ஒரு காரணமானா. மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷத்திற்கு வருவோமா? அங்கே 10ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 40வது 41வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்க ரெண்டு பேரை பார்க்கிறோம். ஒருத்திக்கு பெயர் என்ன தெரியுமா? மார்த்தாள். அடுத்தவளுடைய பெயர் என்ன? அங்கே மரியாள். மார்த்தாளுடைய அனுபவம் என்ன? இதுதான் 2014 வருஷமா இருக்கட்டும். மார்த்தாளுக்கு 2014 கொடுத்துருவோம். என்ன ஓடி 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 உழைச்சி தேஞ்சி இல்லை. இந்த வருஷத்துல நம்ம உழைச்ச உழைப்புக்கு அளவே இல்லை. எவ்வளோ உழைப்பு! நம்ம உழைப்பு எவ்வளோ மோசமானதுன்னா, தேவ சமூகத்தில் கூட உட்கார டைம் இல்லாத அளவுக்கு, சில நேரம் சர்ச்சுக்கு கூட வர முடியாத அளவுக்கு நமக்கு உழைப்பு. சில நேரம் நம்ம மீட்டிங்க்குன்னு கிளம்புற நேரம் தான் நமக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துடுவாங்க. அப்போ தான் நமக்கு டயர்டாகும். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உழைச்சிருக்கிறோம், சரி இந்த 2 மணி நேரம் ஓடணுமா, வீட்டிலே இருந்துருவோம். கடைசி ஒரு வாரம் போவோம். நிறைய பேருடைய எண்ணம் தெரியுமா? 40 நாளில் கடைசி 10 நாள் வேணால் போய் உட்காருவோம், இல்லை லாஸ்ட் 1 வீக் போய் உட்காருவோம். தேவ பிள்ளைகளே, அவ்வளோ வேலைகள். உண்மையை சொல்ல போனால் இந்த 2014 வருஷம் ரொம்ப வேலை செஞ்சு தோற்று போன கூட்டம் அதிகம். ஆனா தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெயித்த மரியாளின் ஆண்டாக வரப்போகிற 2015வது வருஷம் மாறுவதாக. ஹல்லேலூயா! உண்மையா இந்த போன வருஷத்துல நம்ம பட்ட கவலை, வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கவலைப்பட்டு, இவளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தான் கவலைப்பட்டது இல்லாம இயேசுவை பார்த்து சொல்றா, உமக்கு கவலை இல்லையா? பரிதாப நிலைமை. இவளுக்கு கவலை. இவ கவலையை எங்க பாருங்க. சில நேரம் நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போது அடுத்தவங்க சிரிச்சாங்கன்னா நமக்கு கோவம் வரும். நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன், இவங்க சிரிக்கிறாங்களே. சில சகோதரிகள் ஏன்னா வீட்டிலேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு கணவர் வெளியே போயிட்டு பல்ல காமிச்சிட்டு வந்தா, இவர் சிரிக்கிறாரு, நான் பாடு எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு கவலையா தெரியலையா? இவர் யோசிப்பார், நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? வீட்டுக்குள்ள உட்காந்து சில நேரம் வெளியில ப்ரெஷர்,
உள்ள வந்தா சிஸ்டர் சகோதரி இல்லை மனைவி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. வெளியே வந்தோடனே வல்லுன்னு விழுகிறது. என்ன நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறிய. சில நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உழைச்சி கவலைப்படுவோம். 2014 வருஷம் கவலையின் ஆண்டு. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எல்லா கவலைகளுக்கும் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் கவலைப்பட சொன்னாரா? என்ன அற்புதமான ஒரு விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 21:34 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயங்கள், லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு. நமக்கு என்னெல்லாம் கவலை வந்துச்சு தெரியுமா இந்த வருஷத்துல? முதல்ல இந்த உலக கவலை இருக்கு, இந்த லௌகிக கவலை, தேவையில்லாததுக்கெல்லாம் யோசித்து பாருங்களேன். இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இங்க உட்காந்து யோசித்து பாருங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா 2014 வருஷத்துல நம்ம பட்ட கவலைக்கு அளவே கிடையாது. எல்லாத்துக்கும் கவலை. ஐயோ வயசு ஏறுதேன்னு கவலை, இல்லை எனக்கு வேலை கிடைக்கலன்னு கவலை, கிடைச்ச வேலையில சம்பளம் உயரலன்னு கவலை, வீடு கட்டலன்னு கவலை. எத்தனை கவலைகள், எத்தனை கவலைகள். காரணம் சொல்லட்டுமா? தேவனுடைய சமூகத்துல உட்காராமல் கவலைப்பட்டோம். தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்தவங்களை கவனிச்சு பாருங்களேன், தேவ சமூகத்துல உட்கார்ந்தவங்களை கவனிச்சு பாருங்களேன். பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த கவலை அவர்களை தொடுவதில்லை. அல்லேலூயா. 2015 வருஷம் இயேசுவின் நாமத்துல தேவனுடைய ஊழியக்காரனை நான் வாழ்த்துறேன். இங்க இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கவலைகளை மறக்க தெரிந்த கூட்டமாக 2015ஆம் ஆண்டு மாறுவதாக. ஆமென். 2014 வருஷத்துல பட்ட கவலைகளுக்காக மன்னிப்பு கேட்போம். எதுக்கெல்லாம் கவலைப்பட்டோம்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம், 28, 31, 34 உண்மையா ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சு பார்த்து அந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னன்னா ஆண்டவர் அங்கே சொல்றாரு, எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீங்க. அப்புறம் சொல்றாரு, உணவுக்காக கவலைப்படாதீங்க. அப்புறம் உடைக்காக கவலைப்படாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, எண்ணத்தை உடுத்துவோம். என்ன ஆண்டவரே 2 தடவை ரிப்பீட் பண்றீங்களேன்னு திரும்பி வாசித்தா தான் புரிஞ்சுது. நமக்கு சாப்பாடே இல்லைனாலும் நமக்கு என்ன வரும்? கவலை வரும். ஓவர் சாப்பாடாச்சுனாலும் கவலை ஜாஸ்தி வரும். சாப்பாடே இல்லைன்னா என்ன ஆண்டவரே ஒரு சின்ன தயிர் சாதமாக கொடுக்கக்கூடாதா? ஆனால் பல அந்த மெனு கார்டை பார்த்தீங்கன்னா சில நேரம் அதை பார்த்தாச்சுன்னா எதை ஆர்டர் பண்ணுன்னு தெரியாது. அது ஒரு கவலை. உட்காந்து இந்த மெனு கார்டை சிலங்க உட்காந்து திருப்பிட்டு கிடப்பாங்க பாருங்க. திருப்பி அந்த முன்னால் சாப்பாடு வந்தாச்சுன்னா எதை எடுக்கிறது? சில இடத்துல புஃபேல போய் நின்றுட்டு சிலவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, எதை எடுக்கிறது? அது டேஸ்டா, இது டேஸ்டா? அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு இல்லைனாலும் நம்ம கவலைப்படுவோம். என்னாண்டரே ஒன்றை வச்சுட்டு என்னாண்டரே பண்ணுறது? சிலர் பார்த்தீங்கன்னா பீரோ முன்னால் போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஆமாம், எதை கட்டலாம்? நிறையா இருக்குல்ல, அதில் ஒன்றை உருவணும்ல. அந்த ஒன்றுக்காக உட்காந்து யோசிச்சுட்டு அதான் சொல்கிறாரு, உடைக்காக கவலைப்படுறது என்ன, அப்புறம் எண்ணத்தை உடுத்துவோன்னு கவலைப்படுறது என்ன? 2 தனித்தனியாக சொல்கிறார். உணவுக்காக கவலைப்படாதீங்க, அப்புறம் எண்ணத்தை உண்போன்னு ஒரு கவலை வேற, நாளைக்காக கவலை. அப்புறம் சொல்றாரு, என்னத்தை பேசுவோன்னு கவலை. 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன பேசுவோம் கவலை. கவலை கவலை. இந்த எலும்புருக்கி ஆகிய இந்த கவலைகள் இந்த வருஷத்துல நம்மளை எத்தனை நேரம் பாதிச்சது? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விட்டு இன்றைக்கு ஒரு புதிய சுத்திகரிப்புக்குள்ள கடந்து வருவோம். ஆண்டவரே, நான் தேவையில்லாம கவலைப்பட்டேன். ஆண்டவரே, யோசித்து பாருங்களேன், கவலைப்படுவதனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டணுமா? உண்மையா சொன்னா கவலைப்பட்டு சுகர் ஜாஸ்தியாச்சு. கவலைப்பட்டு நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு. கவலை வந்து எத்தனை நேரம் அந்த கவலையினால என்ன நமக்கு நன்மை? மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் கவலைப்பட்டதுக்காக என்னை மன்னிங்க. தேவையில்லாம உட்கார்ந்து நான் அழுது இருக்கிறேன், மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தேவ சமூகத்தில் நம்ம உட்காராததினால் தான் இத்தனை கவலைகள். இந்த வருஷத்துல நம்ம ஜப ஜீவியம் சரியா இருந்துச்சா? அவருடைய பிரசன்னத்தில் உட்கார முடிஞ்சுதா? அவருடைய பிரசன்னத்தில் உண்மையாக அந்த திருப்தி உண்டா? இந்த வருஷம் நல்லா நான் ஜெபம் பண்ணேன்பா, நல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் நல்லா துதிச்சேன், ஜெபம் பண்ணேன், நல்ல பாட்டு பாடினேன், நல்ல ஆண்டவரை ஆராதிச்சேன். இந்த நிச்சயம் நம்ம எத்தனை பேருக்கு உண்டு?
ஒருவேளை இல்லை என்றால் இன்றைக்கி நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன், சுத்திகரிங்க. 2014 பிறரை துக்கப்படுத்தின பெணினாளின் ஆண்டு. 2014 வருஷம் தேவனை பற்றி கொண்டு வந்துட்டு பாதியிலே பின்மாற்றத்துக்குள்ளே போன அந்த ஓர்பாலின் ஆண்டு. 2014 வருஷம் நான் தேவ சமூகத்தில் உட்காராமையே ஓடி உழைச்சி கவலைப்பட்டு நான் ஒருவேளை என் கவலையை விட்டு வெளியே வராமல் அநேக காரியங்களிலே நான் மூழ்கின ஒரு ஆண்டு. கடைசியாய் ஒன்றை பார்த்து நாம் முடிப்போம். வேதத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2 பேரை நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த 2 பேர் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இங்கே பார்க்கிறோம், தேமா என்னை விட்டு பிரிந்து. பவுலை பார்க்கிறோம். பவுல் இங்கே சொல்லுகிறார், தேமா என்னை விட்டு பிரிந்தான். சும்மா பிரியல, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. 2014 வருஷத்துல நல்ல ஊழியம் செய்யணும் தான் நம்ம துவங்கினோம். ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல, சில நேரம் நம்மளை திசை திருப்பின சில காரியங்கள். தேமாவின் ஆண்டாய் 2014 வருஷம் இருந்துச்சு இல்லையா? ஏன் காரணத்தை சொல்றேன், கவனிங்க. பிலமோன்ல நீங்க பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல இந்த தேமானும் உடன் ஊழியன் என்பதை அங்கே தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு உடன் ஊழியனாய் இருந்த அந்த தேமா என்ன நடந்தது? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரிந்து போனான். ஊழியம் செய்யாம ஊழியத்தை விட்டுவிட்ட ஒரு அனுபவம் 2014 வருஷம். தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நம்ம இன்னொரு காரியத்தை கூட நாம சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனை ஆத்துமாக்களை இந்த வருஷம் ஆதாயம் செஞ்சோம்? யோசித்து பாருங்களேன். என்னால எத்தனை பேர் என் கூட வந்து சபையில் ஆராதிக்கிறதற்கு நான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பித்தேன். கிட்டத்தட்ட 300 நாளை நம்ம கடந்துட்டோமே. இந்த 330 நாளை கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கடைசி மாசத்துல யோசித்து பாருங்க, அல்லது இந்த டிசம்பர் மாசத்துல ஒருவேளை சுத்திகரிப்பின் காலத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யோசித்து பாருங்க, எத்தனை ஆத்துமாக்களை இந்த வருஷம் நம்ம ஆதாயம் செஞ்சோம். ஒருவேளை இந்த இடத்துல அப்படி ஆத்தும ஆதாயம் செய்த உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தை துவங்கும் போது எப்படி துவங்கினோம்? இந்த வருஷத்தை துவங்கும் போது எத்தனை பிரசங்கங்களை கேட்டு நாம் அர்ப்பணிச்சிருக்கலாம். ஆனால் ஊழியம் செய்யாமல், ஒரு ஆத்மாவை கூட நான் சந்திக்காமல், ஒரு ஆத்மாவை கூட நான் கிறிஸ்துவண்டை கொண்டு வராமல், ஒருவேளை என் உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த அப்படிப்பட்ட ஒரு வருஷமாய், தேமாவின் ஆண்டாய் இந்த 2014 இருக்கும் என்று சொன்னால் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம். எத்தனை திருவிருந்திலே இந்த வருஷம் நம்ம கலந்து கொண்டோம். ஒருவேளை திருவிருந்து முடியும் போதெல்லாம் நமக்குள்ள வர என்ன தெரியுமா? இந்த திருவிருந்து பாத்திரத்துல இன்னும் திராட்சரசம் இருக்கே, அந்த அப்பம் இன்னும் இருக்குது என்ற ஒரு உணர்வு நமக்கு வரணும். காரணம் என்ன? இன்னும் இதை உண்ணக்கூடிய அநேகர் வெளியில இருக்கிறாங்களே. கூட்டு வந்தோமா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்? எத்தனை பேர் கூட நம்ம டிராவல் பண்ணோம்? என்னைக்கு நம்ம இயேசுவை சொன்னோம்? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொல்லாமல், இயேசு கிறிஸ்துவை காண்பிக்காமல், இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தாமல் இந்த நாளிலே, இந்த வருஷத்தை முடிக்கிறதற்காக நீங்க ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா, இந்த சுத்திகரிப்பாண்டிலே நாட்களிலே ஒரு தீர்மானம் செய்வோம். மன்னியும். நான் ஒரு சுயநலவாதியா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க கூட என்னென்னலாம் கதை பேசணும், இயேசுவை என்னைக்கு சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம்? ஆனால் தீமோத்தேயுனுடைய அந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை பாருங்களேன். 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அடுத்த வசனத்துல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த கட்ஸ், இந்த தைரியம் என்ன அழகா சொல்றாரு. பாதியில ஓடல, ஏதோ ஒன்று தன்னை இழுத்ததாய் சொல்லல, கடைசி வரை நின்று ஆத்துமாதாய பணியிலே தீவிரம் காண்பித்தாரே. ஊழியத்துக்கு ஒருவேளை அர்ப்பணித்து இந்த வருஷத்துல வாழ்ந்திருக்கலாம். லோத்தின் மனைவி அங்கே நல்லதான் ஓடினா,
துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த உலகம் இழுத்துருச்சு. தான் விட்டு வந்த அந்த நிலையெல்லாம் அவளை இழுத்துருச்சு. திரும்பி பார்த்தாள், உப்புத்தூணானாள். ஒருவேளை பிழைச்சிருந்தா இந்த குடும்பம் சீரழிஞ்சிருக்காதுல்ல. எத்தனை பேர் ஆதாயம் செஞ்சுருக்கலாம். இந்த 2014 நம்முடைய பர்சனல் லைஃப்பில் ஒருவேளை அது தேமாவின் ஆண்டாக இருந்திருக்கும் என்றால், யார்ட்டுமே சொல்லல ஆண்டவரே, இந்த வருஷம் ஒரு கைப்பிரதி நான் யாருக்கும் கொடுக்கல ஆண்டவரே, இல்லை யார்ட்டையுமே நான் ட்ராவல் பண்ணும்போது கூட என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இயேசுவை நான் சொல்லல ஆண்டவரேன்னு சொல்லி அந்த உணர்த்தப்பட்டவர்களாய் இன்றைக்கே நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது. இன்றைக்கே அந்த சுத்திகரிப்புக்குள்ளே கடந்து வரக்கூடாது. மன்னிப்பு கேட்போம் ஆண்டுகிட்ட. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோட, இன்றைக்கி நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாய் புறப்பட்டு போவோம். ஒருத்தர்கிட்ட கூட சூசைட் சொல்ல. ஆனால் பவுலோ சாகிற வரைக்கும் அந்த தைரியமாக சொல்கிறார்ல, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஆனால் ஒரு நிச்சயம், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், என் ஓட்டத்தை நான் தோற்று போனவனாக முடிக்கலை, ஜெயித்தவனாய் முடிக்கிறேன். அந்த நிச்சயம் 2015ஆம் ஆண்டு என்பது ஒரு பவுலின் ஆண்டாக இருக்கட்டும், ஒரு ரூத்தின் ஆண்டாக இருக்கட்டும், ஒரு அன்னாளின் ஆண்டாக இருக்கட்டும், ஒரு மரியாளின் ஆண்டாக இருக்கட்டும். ஆனால் கடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் நம்ம சீர்தூக்கிப்பார். நான் உனக்கு முன்னால் 2த்தையும் வச்சிருக்கிறேன், நீ எந்த பாதையில் வந்த, எந்த பாதையில் நீ வந்த. நம்முடைய வழிகளை நின்று கவனித்து பார்ப்போம் என்றால் நம்மளை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில விஷயத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். எதிலெல்லாம் நம்ம இந்த 4 காரியங்களில் நம்ம தவறி இருக்கிறோமோ இன்னைக்கு சரிப்படுத்துவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான அனுபவம் என்னென்னா, அவர் பார்ப்பார், இந்த ஜனம் மனம் திரும்புறதை பார்த்த உடனே அப்படியே இறங்குவார், அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு நாளுக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடுவோமா? தலைகளை தாழ்த்துவோம். தேவ பிரசன்னத்திலே அர்ப்பணித்தவர்களாய் இந்த 2014ஆம் வருஷம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலரை துக்கப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி உணர்த்தப்படுறீங்களா? ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் நிறைய பேரை துக்கப்படுத்தியிருக்கிறேன், ஐம் சாரி. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? யாரையாவது ஒருவேளை அள வச்சு சொந்த மனைவியை, கணவனை, பிள்ளைகளை, பெற்றோரை, உடன்பிறப்பை, பெற்ற தாய் தகப்பனை கூட சிலர் அள வைக்கிறவங்க உண்டு. ஒருவேளை சொந்த சரீரமாக எண்ணப்படுகிற கணவனை அள வைக்கிறவங்க உண்டு, மனைவியை அள வைக்கிறவங்க உண்டு, பிள்ளைகளை அள வைக்கிறவங்க உண்டு. மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என் உடன்பிறப்பை நான் அள வச்சுட்டேன். ஆண்டவரே, சில நேரம் என் கூட பிறந்தவங்களை கூட நான் புரிஞ்சிக்காமல் அவங்கள அள வச்சுட்டேன், என்னை மன்னியும். சிலர் கூட நான் பேசாமல் இருக்கிறேன், என் ஆஃபீஸில் சிலரை நான் புரிஞ்சிக்காமல் நான் பேசாமல் இருக்கிறேன், என்னை மன்னியும். தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. பின்வாங்கி போய் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா தீர்மானம் எடுப்போம். சாரி ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? 3ஆவதாக, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை விட்டுட்டு, அந்த ஊழியத்தை விட்டுட்டு தேமாவை போல வெளியே போயிருந்தா தீர்மானம் எடுப்போம். திரும்ப வரேன் ஆண்டவரே. 2013ஆம் வருஷம் செஞ்ச ஊழியம் 2014 நான் செய்யல. ஆத்துமாக்களை சபைக்கு நேரா நான் கொண்டு வரல. நான் ஒரு சுயநல கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டேன், என்ன மன்னியும். அர்ப்பணிங்க. தேவ சமூகத்தில் உட்காராமல் என்னுடைய சொந்த அலுவல்களை மாத்திரம் கவனித்த மார்த்தாளை போல வாழ்ந்துட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். எல்லாரும் கையை உயர்த்தி தீர்மானித்தவர்களா, என்ன மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு சொல்லுவோம், என்ன மன்னியும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சுயநலவாதியா வாழ்ந்ததற்காக, என்னுடைய நல்ல தீர்மானங்களை விட்டதற்காக ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே. பிறரை அள வைத்ததற்காக என்னை மன்னியும். பிறரை வேதனைப்படுத்தினதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. போன வருஷத்துல ஆண்டவரே, இந்த கடந்து வந்த இந்த 2014ஆம் ஆண்டில தேவ சமூகத்தில் உட்காராமல் இருந்ததற்காய் என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த அனுபவங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும்னு கேளுங்க. இன்னையோடு வெளியேறட்டும், அந்த அனுபவங்கள் வெளியேறட்டும், அந்த கசப்புகள் விலகட்டும், மன்னிக்க முடியாத தன்மைகள் இன்னைக்கு நம்மை விட்டு வெளியேறுவதாக. நன்றி ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே உம்முடைய வல்ல ஆவியினால் நிரப்புங்க. எஸ் லார்ட், உங்க அபிஷேகம் ஒவ்வொருவருடைய நுகங்களையும் முறிக்கும் அல்லவா. இன்னைக்கு முறித்து போடட்டும். எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. பொல்லாத, மன்னிக்க முடியாத அந்த தன்மைகள், அந்த முரட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிற எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் இன்னும் பரிசுத்தத்திலே வளர, நீதியிலே வளர ஆண்டவரே, அந்த சுத்திகரிப்பினுடைய இந்த மிக முக்கியமான கட்டம் எங்களில் உம்மை வெளிப்படுத்துவதல்லவா. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.